என்று நான் வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த 16வது நாள் தேவனுடைய ஆலயத்திலே கூடி வரும்படி தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய எல்லா இரக்கத்துக்காக, அவருடைய கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு இந்த 16வது நாள் பிரயோஜனமா இருக்கு? ஆமே. உண்மையா பிரயோஜனமா இருக்கா? நான் இப்படி போட்டு கொள்றீங்களே அப்படி இல்லை, உண்மையாவே ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கிருபையாய் தந்தார். ஆமே. எப்பவுமே நம்ம இந்த மாதிரி ஜெபம் பண்றதுக்கு நாட்கள் வாய்க்காது. இப்போ அந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணணும். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு இடத்துல இருந்த ஒரு பொருளை நாம் சுத்திகரிக்கும் போது அந்த பொருள் ஏதோ ஒரு காரியத்துக்காக நிச்சயம் பயன்படுத்தப்படும். ஆமே. இடத்த நம்ம சுத்திகரிக்கிறோம் அப்படின்னா இதுல நம்ம உட்காந்து ஆராதிக்க போகிறோம். நாளைக்கு ஃபினிஷ் ஆகலை, இன்னும் கட்டிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதை சுத்திகரிக்கும் போதே இதில் நம்ம ஏதோ ஒரு வேலையை என்ன பண்ண போகிறோம்னா செய்ய போகிறோம். இதே போல தான் இன்னைக்கு வேத வசனத்துக்கு நேராக நம்ம போவோம். இந்த 16 நாட்களும் நம்ம ஒரு தலைப்போடு கூட தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். என்ன தலைப்பது? நீர் என்னை திரும்பவும் உயிர்ப்பியும், நீர் என்னை உயிர்ப்பியும். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பியும். எல்லாம் கரங்களை உயர்த்தி 3 முறை சொல்லுவோம். என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பியும், என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பியும், என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பியும். ஆமே. டெய்லியும் நம்ம இந்த பகுதியிலிருந்து அநேக வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தேவ கிருபையினால இந்த வார்த்தையானது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும். அநேக இக்கட்டுகளையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் கடந்து வந்த நான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருந்து உயிர்ப்பிக்கப்படணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த 21 நாள் ஜெப நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தாகத்தோடு நம்ம எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் சபையை உயிர்ப்பிக்கணும், எங்களுடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை நீர் உயிர்ப்பிக்கணும், எங்களுடைய வியாபாரத்தை உயிர்ப்பிக்கணும், எல்லா காரியத்திலும் மகிமை பெரிதாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆவலோடு நமக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமே. வேதம் சொல்லுகிறது, மகிமைப்படுத்தினேன், இன்னும் என்ன செய்வேனா மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். ஆமே. அதனால வேதம் சொல்லுகிறது, மங்கி எறிகிற திரியை அவர் அணையாமலும் நெறிந்த நாணலை அவர் என்ன செய்ய மாட்டாரா, முறிச்சு போட மாட்டார். மங்கி எரிஞ்சிடுச்சு அவ்வளவுதான், மொத்தமா என்ன செய்யலாம், அணைச்சி வச்சிடலாம், விளக்கு எரியாது. அப்படி ஆண்டவர் நம்மை பயன்படுத்த மாட்டாரு. அந்த மங்கி எரிகிற திரியை ஆண்டவர் சற்று உயர்த்தி திரும்பமா எரிய செய்வார். அதற்கு ஒரு உயிரை கொடுக்கிறார். நெறிந்து போன நாணல் உதவாது. இன்னைக்கு அப்புறம் இல்ல, கர்த்தர் நெறிந்த நாணலை திரும்பமாய் பயன்படும்படி செய்கிறார். அநேக உபத்திரவங்களையும் இக்கட்டுகளையும் காணும்படி கடந்து வந்த நம்மை தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெப நாட்கள்ல ஒவ்வொருவரோடு பேசிக்கொண்டு தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறத நம்ம எல்லாரும் காண முடிகிறது. தேவன் உங்களுக்குள்ளே ஒரு பலனும் உங்களுக்குள்ளே ஒரு சத்துவத்தையும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை தந்து இனி வருகிற நாட்கள்ல ஒரு பயங்கரமான வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். நான் கர்த்தருக்காக பயன்படுத்துகிற பாத்திரம், நான் தேவனுடைய சபையில தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் தேவனுடைய சபையில நான் தேவனுக்காக முன்குறிக்கப்பட்ட பாத்திரம். ஆமே. கர்த்தர் நிச்சயம் நம்ம உயிர்ப்பிப்பா. இன்றைக்கு நான் 3 காரியத்தை உங்களோட சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 2:20வது வசனம். ஆதலால், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை என்ன செய், காத்துக்கொள். நீங்க எழுதி கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம முதலாவது எதை தியானிக்க போகிறோம்னா, நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து காத்து கொள்ளும் போது தேவன் உன்னை உயிர்ப்பிப்பார். என்ன?
நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து காத்து கொள்ளும் போது தேவன் என்ன செய்வார்னா உயிர்ப்பிப்பார். இங்க ஞானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. சாலமோனுடைய புஸ்தகத்துல மிக தெளிவா எழுதுகிறது, நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை என்ன செய், காத்துக்கொள். இப்ப நல்லவர்களின் வழி என்று வேதம் ஒரு வழியை வைத்திருக்கிறது. இப்ப கெட்டவர்களின் வழி என்று ஒரு வழி இருக்கிறது. இந்த உலகத்துல நல்லவர்கள் கெட்டவர்கள், சூரியன் சந்திரன் எல்லாத்துக்குமே எதிர்மறையான ஒரு காரியம் இருக்கு. பகல்னு இருந்தா இரவுன்னு இருக்கு, நன்மை இருந்தா தீமை இருக்கு. அதே போல நல்லவர்களின் வழி என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. அப்போ சாலமோன் ராஜா சொல்லுகிறார், நீ நல்லவர்களின் வழியில என்ன செய்யினா நடப்பா, பரிசுத்தவான்கள் நீதிமான்களுடைய பாதையை என்ன செய்யினா காத்துக்கொள். இந்த நல்லவருடைய வழியில நடப்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம எந்த வழியில ஓடிட்டு இருந்தோம்? உலகத்தின் வழிக்கும், பாவத்தின் வழிக்கும், உலகத்தின் போக்குக்கும், உலகத்தின் இஷ்டத்துக்கும் விடப்பட்ட நம்மை, அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் நல்ல ஒரு வசனத்தை சொல்வார் பவுல், காட்டு ஒலிவ மரமாகிய நீ அங்கிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தோடு என்ன செய்யணும் இணைக்கப்பட்டாய். நம்ம எங்க இருந்தோம்னா காட்டு ஒலிவ மரம். எதுல இருந்தோம்? காட்டு ஒலிவ மரம். அது எதுக்குமே யூஸ் ஆகாது. ஆனா அதுல இருந்து ஒரு பேட்ச் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா வெட்டினார். என்ன பண்ணாரு? வெட்டி அவருடைய நல்ல ஒலிவ மரத்தோடு, இயேசு கிறிஸ்துனுடைய அபிஷேகத்தை தரக்கூடிய ஆலயத்துல நடப்பட்டிருக்கிற ஒலிவ மரத்தோடு அந்த கிளையை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாருன்னா ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணி அதை கட்டி அதை காப்பாத்தி இன்னைக்கு வளர வச்சிட்டு இருக்காரு. நம்ம இன்னைக்கு எங்க வளர்றோம்? தேவனுடைய ஆலயத்துல. எந்த வேர்ல வளர்றோம்? கிறிஸ்து என்கிற அஸ்திபார உபதேசத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஆனா நான் எங்கிருந்து வெட்டப்பட்டவனா உலகத்தின் காரியத்துக்கும், உலகத்தின் வழிக்கும், உலகத்தின் வேஷத்துக்கும், உலகத்தின் மாறுபாடுக்கும், உலகத்தின் இச்சைக்கும் இருந்த அந்த கெட்ட காட்டு ஒளிவ மரமாகிய என்னை அங்கிருந்து கர்த்தர் வெட்டி எடுத்து அவரோடு இணைத்தார். ஆமே. அதனாலதான் ஞானி சொல்லுகிறார், நீ நல்லவர்கள் வழியை காத்துக்கப்பா, பரிசுத்தவான்களுடைய பாதையை பார்த்துக்கப்பா. ஏன் அந்த வசனத்தை நீங்க முன்னாடி இருக்கிற வசனத்துல வாசித்தீங்கன்னா 15ல இருந்து வாசிப்போம், எல்லாம் எடுத்து வாசிங்க. மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதை மரித்தோரிடத்துக்கும் என்ன செய்து, அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை. ஜீவ பாதை என்ன பண்றதில்லை, சேருகிறது. அவர் சொல்றாரு, தன் பிள்ளைகளுக்கு அட்வைஸா சொல்றாரு, நீ எங்க போகாதனா பரஸ்திரி ஆகிய உன்னை வஞ்சித்து இழுக்கிற பெண்ணை நம்பி என்ன பண்ணாத, போகாத. அந்த பெண்ணை நம்பி போனீன்னா அந்த பாதை எங்க கொண்டு போகுதுன்னா அவளுடைய வீடே என்ன வீடா? திகில் வீடு. என்ன வீடு? மரண வீடு. அவளுடைய வீடு என்ன வீடு? அன்பா பேசி நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கிறேன், நான் அதை வச்சிருக்கிறேன், இதை வச்சிருக்கிறேன்னு பேசி ஒவ்வொரு நாளும் உங்க தொண்டையை பிடிக்கிறது. ஆமே. என்ன வீடு? அது பேரு மரண வீடு. அடுத்தது சொல்லுகிறது, அங்க அவளிடத்தில் போகிறவரிடத்தில் ஒருவரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா திரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒன் வே. என்ன வே அது? நீங்க நினைச்ச டைம்ல என்ன பண்ண முடியாது, போலாம். போயிட்டீங்கன்னா அப்படியே என்ன பண்ணும், போயிடு. திரும்பலாம் என்ன பண்ண முடியாது, வண்டி திருப்பிட்டு வர முடியாது. அது ஒன் வே தான். அதனாலதான் சாலமோன் ஞானி தெளிவா சொல்ல, அவளிடத்தில் போகலிடத்தில் என்ன பண்றது இல்லையா, ஒருவரும் திரும்புறது இல்லையா. ஏன்? அந்த வீடு ரொம்ப மோசம், அவளுடைய வார்த்தை மோசம், அவளுடைய எண்ணங்கள் மோசம். அந்த வழியே ஒரு வழி பாதை தான். அங்க போயிட்டினா என் மகனே என்ன பண்ண முடியாது, லவ் பண்ணி மாட்டிக்கிட்ட என் மகனே திரும்ப என்ன பண்ண முடியாது, அவ்வளவுதான். போனியா போயிடு, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது. நான் போயிட்டு எப்படியாவது அந்த பொண்ணை ரட்சிப்புக்குள்ள நடத்தி அந்த பொண்ணை கிறிஸ்தவனாக்கி அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அதுக்கு சத்தியத்தை சொல்லி அதை மாட்டாக்கி பேனாக்கி வேற எதாவது ஆகி என்ன பண்ணுவேன், நான் திரும்ப கொண்டு வந்துடும் நினைச்சு நீ போனீனா போனது சத்தமா சொல்லுங்க, திரும்ப என்ன பண்ண முடியாது. வேதம் தெளிவா சொல்லுது, போனா. அடுத்தது வசனம் சொல்லுகிறது, ஜீவ பாதைகளில் அவர்கள் என்ன செய்கிறது இல்லையா. அதனாலதான் அவன் சொல்றான், மகனே அந்த நல்ல வழி என்ன பண்ணு, காத்து நடப்பான்.
நீ நல்லவர்களின் பாதை என்ன பண்ணு, பார்த்து கொள்ளு. அந்த நல்லவருடைய வழிக்கு என்ன செய், செவி கொடு. ஆமே. இந்த 21 நாட்களும் என்ன உபதேசிக்கிறோம்னா, தீமையான செய்யறத உபதேசிக்கிறோம் இல்ல. நல்ல வழி என்ன, ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி உயிர்ப்பிக்கப்படும், தினமும் உபதேசம் பண்றோம். அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு பாதைகளை காட்டுவார். என்ன பண்ணுவாரு? பாதைகளை காட்டுவார். வேத புஸ்தகத்திலிருந்து நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு எடுத்து என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஆனா உங்க கையை பிடிச்சி நீங்க இப்படிதான் நடக்கணும்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. பாதைகளை உங்களுக்கு காட்டும். நீங்க முனையில் நிக்கிறீங்கன்னா, எங்க போனோம், செங்கல்பட்டு போனோம்னா ஒருத்தர் வந்து பாதையை காட்டுவார். என்ன பண்ணுவாரு? ஆமா, இப்படி போனா எங்க வரும், இப்படி போனா திருக்கழுக்குன்றம் வரும். பாதை தான் என்ன பண்ணுவாங்க, உங்களை கொண்டு போய் திருக்கழுக்குன்றத்திலே என்ன பண்ண மாட்டாங்க, செங்கல்பட்டுலயே விட மாட்டாங்க. இப்ப நாங்க என்ன காட்டுறோம்னா, நீ ஜீவனுக்கு போகிற பாதையும் உயிர்ப்பிக்கிற பாதையும் காட்டுகிறோம். அதுக்காக உங்களையே கையோடு பிடிச்சிட்டு எங்க சிஸ்டர் தான் எனக்கு நல்ல கறி குழம்பு வச்சு கொடுத்தாங்க, அப்படியே கையோடு என்ன பண்ணுங்க வந்துருங்க. என் மனைவி பிள்ளைகளை கூட நான் கையோடு பிடிச்சு கொண்டு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனா உங்களுக்கு பாதைகளை சொல்லி கொடுக்குறோம். ஞானி சொல்றாரு பாருங்க, நல்ல வழியில நீ நடப்பா, 2 வழி போகுது, ஏடா கூடமா போய் மாட்டிக்காத. அது எது நல்ல வழின்னு உனக்கு தெரியும். சத்தியத்தை சொல்றாங்க, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற உன் மனசாட்சிக்கு தெரியும். நீ எந்த வழியில நடக்கிற உன் மனசாட்சிக்கு தெரியும். நீ எந்த வழியில போகிறன்னு உனக்கு தெரியும். இந்த வழி உன்னை எங்க கொண்டு போகணும்னு தெரியும். பரிசுத்தவான்களுடைய முடிவை பார். அதான் சொல்றாரு, நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்ளு. பரிசுத்தவான்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க எப்படி நடந்தாங்க, அந்த பரிசுத்தவான்கள் போன பாதை என்ன, அந்த பரிசுத்தவான்கள் எங்க போய் சேர்றாங்க. நமக்கு முன்னாடி எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு நித்திரை அடைந்தாங்க. அவங்களாம் மேகத்தை போல திரளான சாட்சிகளா இருக்கிறாங்களாம். அவங்களாம் நம்ம கண்ணார பார்க்குறோம். ஆமே. எத்தனையோ நான் ஊழியக்காரரை பார்க்குறேன். அவங்களாம் 40 நாள் 21 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவருடைய வசனத்தை குறைவில்லாம பேசினாங்க. தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு நாளும் அவங்க வந்து பகட்டான உபதேசத்தை போதித்து அவங்க சபையை நடத்தலைங்க. கண்டிப்பா உபதேசம் பண்ணாங்க. அந்த ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சொல்லுகிறேன், நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 139:24 நீங்க வாசிப்பீங்க என்று சொன்னால் 139:24 வாசிங்க. 139:20 வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்ன செய்யும்னா நடத்தும். தாவீது ராஜா சொல்றாரு, உங்களுக்கு வேதனையை கொடுக்கிற வழி என்கிட்ட இருக்கான்னு என்ன பண்ணுங்க, நீங்க பாருங்கப்பா. நீங்க கேட்கணும், ஆண்டவரை வேதனைப்படுத்துற வழியில நான் போனேன்னா ஆண்டவர் என்னை பார்த்து எந்த வழியில நடத்தணுமா, நித்திய வழி. நித்திய வழிதான் ஒரு மனுஷன் என்ன பண்ணும், உயிர்ப்பிக்கும். ஆமே. வேதனை உண்டாக்குற வழியா உயிர்ப்பிக்கும், பாவத்தை செய்கிற வழியா உயிர்ப்பிக்கும், கேட்டுக்கு போகிற வழியா உயிர்ப்பிக்கும். மத்தேயுல எழுதுகிறார் ஆண்டவர். மத்தேயு 7:13-14 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மத்தேயு 13:7-13-14 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், எல்லாம் எடுத்து படிக்கலாம், வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எந்த வழி? கேட்டுக்கு போகிற வழி. எதுக்கு போற வழி? ஆமா. ஆனா ஆண்டவர் சொல்ற இடுக்கமான வாசல் வழியா என்ன பண்ணுங்க, போங்கப்பா, சபைக்கு வாங்க. ஐயோ ட்ரெஸ் எடுக்க முடியல, டிசம்பர் மாசம் பார்த்து இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு, ஜபத்தை வச்சுட்டாரு. இந்த ஜபம் முடியறதுக்கே 22ஆம் தேதி ஆயிடும். 22ஆம் தேதி பாஸ்டர் வந்தா கேரள் என்ன பண்ணுவாரு, வச்சிருவாரு. அன்னைக்கும் போச்சு. நடுவில் 23ஆம் தேதி ஒரே ஒரு நாள் தான் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் விடுவாங்க. அங்க நான் எங்க போய் பணத்தை ரெடி பண்ணுவேன், எப்படி ட்ரெஸ் எடுப்பேன்? ரொம்ப நெருக்கம்தான், ரொம்ப இடுக்கம்தான். ரொம்ப என்ன பண்றோம், எங்கேயும் போக முடியல, வர முடியல, ரொம்ப டைட்டான சூழ்நிலை என்ன பண்ணிக்கிறோம், ஜபத்தை வச்சுட்டோமே. ஆனா ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியா என்ன பண்ணு, போப்பா. குளிர்தா பரவாயில்ல, குளிர்ல என்ன பண்ணு, உட்காரு, ஒன்னும் கரைஞ்சே போயிட மாட்டேன். இதை விட எத்தனையோ குளிர நம்ம என்ன செஞ்சோம், பார்த்துட்டோம். இன்னைக்காவது ஆண்டவர் நம்மளை சொகுசா கொண்டு வராரு. ஒரு காலத்துல எத்தனையோ குளிர் மழை எத்தனையோ பார்த்துட்டோம். ஆனா இவர் சொல்றாரு, ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியா போ. கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னா, அங்க எந்த ஒரு நெரிச்சலும் கிடையாது, இடிச்சலும் கிடையாது, எங்க ஒரு அக்கப்போரம் கிடையாது. எப்படி இருக்கு, விசாலமா இருக்கு, காலியா இருக்கு ரோடு. யார் வேணா என்ன பண்ணலாம், போய்கிட்டே இரு. உனக்கு போற வழியெல்லாம் லைட் என்ன பண்ணிருப்பாங்க, போட்டிருப்பாங்க.
உன்னை வரவேற்க சாத்தானுடைய தூதர்கள் வலுசையா என்ன பண்ணுவாங்க, வாங்க வாங்கன்னு கூடுவாங்க, வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, உன்னை சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. மேலதாளங்கள் முழங்க என்ன பண்ணுவாங்க, ஆனா கொண்டு போய் எங்க சேர்ப்பாங்க, நரக ஆக்கினியில கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனா இடுக்கமான வழியை பிரவேசிக்க போகும்போது அந்த இடுக்கமான வழியில கண்ணீர் இருக்கு, உபத்திரவம் இருக்கு, பாடு இருக்கு, அநேக இக்கட்டுகள் இருக்கு, எத்தனையோ விதமான துன்பத்தை நம்ம தாண்டி அந்த இடுக்கத்தின் வழியா தான் நடந்து போய் கொண்டே இருக்கிறோம். ஆனா இந்த இடுக்கத்தின் வழிதான் நம்ம எங்க போகிறோம்னா, அடுத்த வசனம் சொல்லுது 14, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். எல்லாரும் கண்டுபிடிக்கிறது இல்ல, எல்லாரும் ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க இல்ல. எல்லாரும் இந்த உபவாச நாள்ல ஐயோ என்ன ஜபத்தை வச்சிருக்கிறாங்களே, எப்படியாவது தேவ சமூகத்துக்கு போகணும், எப்படியாவது கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், இந்த 21 நாள் ஜபம் எனக்காக வைக்கப்பட்டது, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும், எல்லாரும் வராங்களா? இல்ல. ஏன்? அதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர். இந்த வாசல், இந்த வேத பகுதி, இந்த காலை ஜப நேரம், இன்னைக்கு மாலை ஆராதனை, ஆண்டவருடைய வார்த்தை, இதெல்லாம் உன்னை எங்க நடத்துதுன்னா, எங்கங்க நடத்துது? ஜீவனுக்கு போகிற வாசல். ஜீவனுக்கு தான் போனோம். இந்த வார்த்தைகள் கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், நல்ல 3 மணி நேரம் ஆராதனை செய்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இதெல்லாம் எங்க நடத்துது? ஜீவனுக்கு போகிற வாசல். கேட்டுக்கு போகிற வாசல் ஒன்று இருக்கு. மாலை நேரத்தில் சீரியல போட்டு உட்காந்து அதை பார்த்து வெளியே உட்காந்து கிழவிகளோடு கட்டுக்கதைகளை பேசி, வீண் பேச்சுகளை பேசி, அங்கங்க சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணி, அவங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்க. இப்பயும் வரணும்னு நினைச்சா எத்தனையோ பேர் வந்து உட்கார முடியும். கம்பெனிலேருந்து வரணும்னு நினைச்சா என்ன பண்ணலாம், வந்து உட்காரலாம். ஆனா வர வழியில கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு, ஃப்ரெண்டுங்கிட்ட பேசிட்டு, அங்க இங்கே சுத்திட்டு எல்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து, அண்ணே சாரி லேட் ஆயிடுச்சு, அங்க பசங்க கூப்பிட்டாங்க, இங்க இவங்க கூப்பிட்டாங்க, இது ஒன்று எங்கப்பா கூப்பிடுது, எங்கப்பா போகுது? பசங்க கூட உட்காந்து அரட்டை அடிக்கிறது நம்ம 365 நாளும் இருக்கு. ஆனா இந்த 21 நாள் நம்ம ஜீவனுக்கு போகிற வாசலுக்கு நேரா சபை உங்களை நடத்துது. மற்ற இடம்லாம் உங்களை எங்க நடத்துது? எங்க நடத்துது? கேட்டுக்கு போகிற வாசல். வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 1:3 நீங்க வாசித்தீங்கன்னா 1:1 வாசிங்களேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடமாமலும் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த வழியெல்லாம் உன்னை என்ன பண்ணுதுன்னா, உன்னை கேட்டுக்கு நேரா கொண்டு போகுது. துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்கார இடம், இதெல்லாம் எங்க கொண்டு போகுது? நரக ஆக்கினைக்கு கொண்டு போகுது. ஆனா அடுத்து ஒரு வழி வருது. என்ன வழி? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலோடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். இப்ப இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? இப்ப இந்த வசனம் பொய் சொல்லாது இல்ல. என்ன அவன் யாரு? அவன் யாரு? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான். அவன் எங்க நடப்படுறான்? நீர்க்காலிகள் ஓரமா நடப்படுறான், தன் காலத்தில் தன் கனியை தரான், இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்றாரு. இப்ப இந்த வாசலுக்குள்ள போங்க போங்க போங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப சோர்வாயிடுது. ஏன் இப்படிலாம் ஜெபம் வச்சுட்டு ஏன் இப்படி போராடணும், ஏன் எங்களையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடணும்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஜெபத்துக்கு நான் யாரையும் ஃபோன் பண்ணி நீங்க வாங்கன்னு கூப்பிடல, ஏன் வரலன்னு கேட்கல. ஏன் வரலன்னு நீங்க வாங்கணும். ஏன்? ஜீவனுக்கு போகிற வாசல், சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்கு வேணும்னா தேவ சமூகத்துல வந்து உட்காருங்க. ஆமே. 2 பேர் இருந்தாலும் இதே மெசேஜ் தான். 2 பேர் இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறது தான். ஒருத்தர் இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறது தான். 2 பேர் ஒருமனப்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடுவார். ஆமே. நீதிமொழிகள் 16:17 நீங்க வாசிப்பீன்னு சொன்னா, நீதிமொழிகள் 16:17 வாசிங்கன்னா, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு எப்படி இருக்குன்னா சமமான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை என்ன செய்யறானா? உன் நடைய ஒரு மனுஷன் கவனிக்கணுமா? ஆமே. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்க நடைய கவனிங்க. எங்க எப்படி போகுது நம்ம நட அப்படி என்ன பண்ணோம், கவனிக்கணும். இப்ப நம்ம நடந்து போறது இல்லை, எல்லாம் காரு பைக்கு. என் பைக் எங்க போகுது கவனிங்க, என் கார் எங்க போகுது கவனிங்க, என் பாதை எங்க போகுது கவனிங்க. நீ நிறைய பேர் தன் நடைய கவனிக்காததான்லாம் பலவித கேட்டுக்கு நேரம் என்ன செய்யறாங்க, போகிறாங்க. அவங்களுக்கே தெரியல நம்ம எங்க நிக்கிறோம்,
நம்ம யாரு, நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இங்க, இதெல்லாம் ஒரு மனுஷன், ஒரு ஆவிக்குரியவன், ஒரு தேவ சபையில் இருக்கிறவன் என்ன செய்யணும்னா கவனிக்கணும். நீங்க கிறிஸ்தவனா இருந்தா உங்களுக்குள்ள பக்தியும் வைராக்கியமும் பெருகணும். ஆமே. நான் கர்த்தர் சொன்னாத, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத இடத்துல நான் நிக்க கூடாதுங்க. அது எனக்கு தகுதி கிடையாது. எவ்வளவு பெரிய இது இடமா இருக்கட்டுங்க, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியம் இல்லாத இடம் நிறைய இருக்கு, அங்க நம்ம நிக்க கூடாது. அங்க நம்முடைய பாதங்கள் படக்கூடாது. அங்க நம்ம நிச்சயமா என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. வசனம் சொல்லுகிற உன் வழிகளை காத்து கொள்ளுப்பா, உன்னை நான் உயிர்ப்பிப்பேன், உனக்கு நான் வழியை உனக்கு முன்னாடி வச்சுட்டேன். எதை எடுக்கணும்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த ஜீவ ஒரு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிய அந்த தோட்டத்தில் ஆண்டவர் வைக்காமலே இருந்திருக்கலாம். இருந்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். இல்லைன்னா அந்த மரத்தை சுத்தி மட்டும் பயங்கரமான வேலி அடைச்சு நல்ல கரண்ட் ஷாக்லாம் கொடுத்து அதை போய் இவங்க தொடாம என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவர் வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் செய்யல. மரத்தையும் என்ன பண்ணிட்டாரு, தோட்டத்து நடுவில் வச்சுட்டார். மற்ற எல்லா செழுமையான கனிகளையும் மற்ற எல்லாத்தையும் ஆறு எல்லாம் வச்சுட்டார். ஆனா நீ தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. ஆமே. இந்த ஒரு பொறுப்பை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. அது யாரும் வந்து உங்களை கட்டாயப்படுத்தி நீ இந்த வழியில தான் போனோம், இதை தான் சாப்பிடணும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ரெண்டு வழியுமே உங்ககிட்ட இருக்கு. நீங்க எந்த வழியில போகணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த வழியில என்ன செய்யலாம். ஒரு வழியில போனா ஆண்டவர் உங்களை எழுந்து வரவேற்று வா மகனேன்னு சொல்லி உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவாரு, தருவார். ரொம்ப அடிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் வந்திருக்கிற ஆண்டவரே, எழுந்து நிக்க கூட பலன் இல்லை ஆண்டவரே, இந்த உலகத்துல பட்ட உபத்திரம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பரவாயில்லப்பா, என்ன பண்ணு, வா என் சந்தோஷத்துக்குள்ள என்ன பண்ணு பிரவேசி. மணவாளனுடைய சந்தோஷத்துக்குள்ள, கல்யாண வீட்டுக்குள்ள என்ன பண்ணு பிரவேசி. இன்னொரு வழி நல்லா இருக்கு, ஆரம்பத்துல இருந்தே எப்படிதான் இருக்கு. ஆமா, பாட்டு கூத்து கும்மாலமா என்ன பண்ணுது, சந்தோஷமா போகுது, போய்கிட்டே இருக்குது. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுது. ஆமா, லைட், டிஸ்கோ லைட்ல இருந்து அந்த லைட்ல இருந்து எல்லா லைட்டையும் போட்டு டான்ஸ் ஆடி குடிச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் என்ன பண்ணு பண்ணிட்டே என்ன பண்ணு போயிட்டே இருப்பான். அதனுடைய முடிவு எங்க இருக்குன்னா அகல பாதாளம், எரிகிற நரக ஆக்கினை, எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி. எப்பொழுதும் புழு சாவாமல் இருக்கும், எப்பொழுதும் புழுவே நமக்கு போர்வையா இருக்கும். அங்கிருந்து உன்னை ஒரு விடுவிப்பார் ஒருவருமே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ பிரசங்களை, இன்னைக்கு கூட நாங்க ஒரு செல்போன்ல தங்கச்சி காட்டியிருந்தா, அதுல ஒருத்தர் உண்மையாவே சாராய பாட்டில கொண்டு வந்து இங்க வச்சுட்டு ஒரு பாட்டியும் பாடுறாருங்க. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். சாராய பாட்டில எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு உண்மையா என்ன பண்றாரு, ஒரு பாட்டையும் பாடுறாரு. அதுக்கு ஒரு கூட்டம் ஜனம் என்ன பண்ணுதுன்னா கையை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அவரு போடுற இதுக்கு சொல்றதுக்கு அப்படியே என்ன பண்றாங்க, அவர் என்கரேஜ் பண்றாங்க. நல்லா தெளிவா கண்டுபிடிச்சேன், இது எங்க போற வாசல். உங்களுக்கு யாருன்னா லிங்க் வேணும்னா சொல்லுங்க, நான் அனுப்ப சொல்றேன். பாருங்க, என்ன பண்ணுங்க, எங்க போற வாசல். ஆமா, சபைக்குள்ளே உட்காந்துட்டு அங்கேயே என்ன பாட்டு பாடுறாங்க, சினிமா பாட்டு. அந்த பாட்டுல நான் பாட விரும்பல, சினிமா பாட்டு. அந்த சினிமா பாட்டை பாடி அதுக்கு ஆதாமியவாளோடு அர்த்தத்தை சொல்றாங்க. ஒரு சினிமா பாட்டுக்கு நல்ல ஒரு பிராந்தி பாட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க. சந்தோஷமாகறாங்க ஜனங்க. உங்களை மாதிரி வந்து இப்படி நோட்ஸ் எழுதுங்க, இப்படி எழுதுங்க, முட்டியை போடுங்க, நல்லா பாடுங்க, வாழ்ந்து காட்டுவேன் பாடுங்கலாம் அவர் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. நல்லா அடிக்கிறது ட்ரம்ஸுக்கு அது இதுன்னு ஒரு 10 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. எல்லாம் கூட இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறான், 1ஆம் நம்பர் திருட்டு பையன் மாதிரியே இருக்கிறான். வீடியோல கேட்டாலும் கேட்கட்டும், எப்படி இருக்கிறான். ஆமா, நல்லா ஒரு பாட்டில் எடுத்துன்னு இங்க வச்சு அதை குடிச்சு ஆண்டவர் சந்தோஷமா இருக்க சொன்னாரு, ஆண்டவர் இப்படி சொன்னாரு, ஆதாம் அப்படி இருந்தாரு, ஏவாள் இப்படி இருந்தாரு. இது எங்க போகுதுன்னா அந்த வழி எங்க போகுது, நரகத்துக்கு. உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தம் பண்ண அந்த போட்டு காமிக்கிறேன், பாருங்க. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கு. நீங்க ஒரு ஜனங்களை, நரகத்துக்கு போகிற ஜனங்களை மீட்டு தேவ சபையில கொண்டு வந்து நிறுத்தணுமேன்னு சொல்லி போராடுகிறோம், ஜெபிக்கிறோம், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணமே, போராடுறோம், ஜெபம் பண்றோம். ஆனா சபைக்குள்ளே ஒரு கூட்டம் எழும்பி போதகர் என்று ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள் வந்து
இன்னைக்கு சபையை கெடுத்து கொண்டிருக்கிறது, வாலிப பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது. பிள்ளைங்களுக்கு இன்னி வரைக்கும் எத்தனையோ சமயம் திட்டுறோம், ஆனால் பிள்ளைங்க போல அன்புனால என்ன பண்ண மாட்டாங்க. எதுக்கு திட்டுறேன்னா, என் வேலையை செய்ய சொல்லி திட்டல, நீ ஆண்டருக்குள்ள வல்லமையா வளரணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். வந்தியா, பைபிள் படிச்சியா, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு என்ன டீ கொண்டு வந்தாலும் நீ பைபிள் படிச்சியா, பைபிள் படி, ஜெபம் பண்ணியா, ஜெபம் பண்ணு, ஆறாவது நேரத்தில் கண்ணை மூடு, ஆண்டவரை துதி, நான் சொல்ற வார்த்தை திரும்ப சொல்லு. இந்த வாசல் தான் உனக்கு ஜீவனுக்கு கொண்டு போவோம். ஆனா இதுக்கும் பக்கத்துல நிறைய எத்தனையோ பேர் இருக்காங்க. பா நீ ஜெபம் பண்ணாதுப்பா, ஷூ போட்டு என்ன பண்ணு, உள்ளவா, நீ எப்படி வேணா முடி வச்சுக்க, எப்படி வேணா என்ன பண்ணு, காதுல அந்த ஸ்டெட்டை போட்டுக்க, வேற என்னென்ன பண்ண முடியும் உன்னால, அத்தனை என்ன பண்ணு பண்ணு. கூடவே பொண்ணை கூட கூப்பிட்டு வந்து சபையில ஆராதி, அது இப்போ ஒரு ஃபேஷன். கூடவே என்ன பண்றாங்க, பொண்ணை கூப்பிட்டு வந்து 2 பேரும் சேர்ந்து ஆராதிக்கிறாங்க. இது எந்த பைபிள்ல எழுதப்பட்டது? இந்த வழியெல்லாம் உன்னை எங்க கொண்டு போகுது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நரகத்துக்கு. இப்ப நான் சொல்லி கொடுக்கிறது இந்த வழி எங்க கொண்டு போகுது? ஜீவனுக்கு. இந்த வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த உபதேசத்தை கேட்கறது கஷ்டம். 1 மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல ஐயோ இந்த வசனத்தை கேட்கணும், இவ்வளவு வேலை இருக்கு அவ்வளவு வேலை இருக்கு சொல்றமே. பிரசங்கி 5:1 வாசிங்கல, பிரசங்கி 5:1 வாசிங்க. ஸ்தோத்திரம். உன் நடை என்ன செய், காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுப்பதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறாங்க. தேவாலயத்துக்கு போகும்போது நம்முடைய நடை என்ன செய்யணுமா, காத்துக்கொள்ளணுமா. நீங்க பலியிடுவதை பார்க்கிலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, செவி கொடுப்பதே நலம். காணிக்கை கொடுக்கிறது, சபையை கட்டுறது எல்லாமே முக்கியம்தான். ஆனா அதை விட ஆண்டவர் எதை முக்கியப்படுத்துறாரு, வேதவாசியம் எதை முக்கியப்படுத்துதுன்னா, செவி கொடுக்கணும். எதுக்கு? உண்மையான உபதேசத்துக்கு, உங்களை ஜீவனுக்கு நேரம் நடத்துகிற அந்த ஒரு கண்டிப்புக்கு செவி கொடுக்கணும். அந்த வார்த்தை தான் உங்களை கர்த்தருக்கு நேரம் நடத்தும், அதுதான் உங்களை உயிர்ப்பிக்கும். வேகமா 2வது காரியத்துக்கு போகலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 10, 11, 12. 51 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். 51, 10, 11, 12 படிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு எல்லாருக்கும் தெரியும். பச்சைபாலிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தி பாடி, பாவத்தை உணர்த்தின பிறகு என்ன செய்யறாருன்னா, தாவீது ராஜா தேவனை பார்த்து சொல்ற ஒரு காரியம், தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, சிருஷ்டியும். ஏன் இவ்வளவு நாள் இருந்த இருதயம் என்னாச்சு? இவ்வளவு நாள் இருந்த இருதயம் என்னாச்சு? கரைப்பட்டுருச்சு. என்ன பண்ணிருச்சு? அதனால என்ன பண்ணுங்க, சுத்தப்படுத்துங்க. அடுத்தது நிலைவரமான ஆவி. அப்ப இவ்வளவு நாள் என்ன ஆவி இருந்தது? இவ்வளவு நாளும் நிலைவரமான ஆவிதான் இருந்தது. இப்ப அந்த ஆவி கொஞ்சம் என்ன செஞ்சதுன்னா தடுமாறிடுச்சு. என்ன பண்ணிடுச்சு? அடுத்தது சொல்றாரு பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்ன பண்ணாதீங்க. ஆண்டவர் தள்ளவே இல்லையே இவ்வளவு நாள் தன்னால்னா, இப்ப என்ன செய்யறாரு? இவரா கேட்கிறார், தள்ளிடாதீங்கப்பா. அடுத்து பரிசுத்த ஆவியான இடத்துல என்ன பண்ணாதீங்க, எடுத்துடாதீங்க. பரிசுத்த ஆவியான இவ்வளவு நாள் கூடவே இருந்தாரு. ஆனா ஒரு சின்ன காரியத்துக்கு பிறகு இவருக்கு பயத்துல பதறி பதறி சொல்றாரு, பரிசுத்த ஆவி என்ன பண்ணாதீங்க, எடுத்துடாதீங்க. உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, நான் இழந்து போன அந்த உற்சாகமான ஆவி எனக்கு தாங்கப்பா. 2வது காரியத்தை நீங்க எழுதி கொள்ளுங்க. கர்த்தருக்காக நாம் வாழ்ந்து காட்டும் போது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். என்ன காரியம்? கர்த்தருக்காக நாம் வாழ்ந்து காட்டும் போது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். தாவீது ராஜா கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா வாழ்ந்தார். எந்த வயசுல இருந்துன்னா 16 வயசுல இருந்து. எந்த வயசு? 16 வயசு. 16 வயசு எங்க போனாருங்க? யுத்தத்துக்கு போனாரு. 17 வயசுல கோலியாத் வந்து நின்று சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக மிரட்டி கொண்டிருந்தான். இஸ்ரவேலின் தேவனை மிரட்டினான், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான். அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும், அன்றைக்கு இருந்த சவுல் ராஜாவும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தை கேட்டு பயந்து திகைக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு
தாவீதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் இருந்தது. இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், என் தேவனுக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. தாவீது போய் நான் யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்லி யுத்தத்துல இறங்கி அந்த பெலிஸ்தனை கொன்று போட்டு அவனுடைய தலையை கொண்டு வந்தான். இவ்வளவு வைராக்கியமா இருந்து கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சாதித்த ஒரு மனுஷன், கர்த்தருக்காக பல யுத்தங்களை நடத்தினார், கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பி கர்த்தருடைய பாதையில நித்திய ஜீவனில் நடந்து கொண்ட ஒரு மனுஷன், நல்ல கவனிங்க, இப்படி நடந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் ஆலயத்தை கட்டணும் பொருளை சேர்த்து வச்சார். ராஜ அரண்மனையில் இருக்கும் போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாராம். அந்தி சந்தி மதியானம் எல்லா நேரமும் என்ன பண்றாருங்களா, ஜெபம் பண்றாரு, எல்லா நேரமும் ஆண்டவரை துதிக்கிறார். இப்படி இருந்த ஒரு மனுஷன் ஒரு சின்ன தடுமாற்றம், சின்ன பாவம் போயிடுச்சு, வாழ்க்கை என்ன பண்ணிருச்சு. ஆனா இவர் என்ன பண்ணலன்னா, வாழ்க்கை போச்சு அப்படின்றதுக்காக அந்த வாழ்க்கையோடு கூட இவரும் போகல, ஒரு வாய்ப்பை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. என்ன கேட்கிறாரு? ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. நம்ம கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு சான்ஸை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் கொடுத்தாரு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உண்மை எனக்கு கொடுத்தாரு. ஆமே. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் என்ன பண்றாருன்னா கொடுக்குறார். இந்த ஒரு சான்ஸ் எதுக்கு அப்படின்னா, நீ தேவனிடத்துல திரும்பணும். நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், நம்ம வாழ்ந்து காட்டும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்னா, இப்ப வாழ்ந்து காட்டி கொண்டிருந்த ஒரு மனுஷன் கீழே விழுந்துட்டார். ஆனா திரும்ப போய் தேவ சமூகத்துல கேட்கிறாரு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் இழந்து போன ரட்சணத்தின் சந்தோஷம், நான் உம்மிடத்துல பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிம்மதி நிறைவு, நான் எத்தனையோ சமயத்துல தேவ சமூகத்துல உள்ள வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் இருந்தது, அந்த சந்தோஷம் இன்றைக்கு இழந்து போயிட்டேன். எனக்கு ஒரு திரும்ப என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே, நான் உயிர் பெறும்படி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. தாவீது ராஜா மனமோட இருந்து கேட்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிக்கணும். அந்த ஒரு வாய்ப்பை தாவீது என்ன செஞ்சார்னா பயன்படுத்தி கொண்டார். வீட்டில் போய் 2 சாமுவேல்ல நீ வீட்டில் போய் வாசித்து பார்த்துங்க. அந்த ஒரு வாய்ப்பு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது அந்த வாய்ப்பை அவர் நழுவ விடல, அந்த வாய்ப்பை பயன்படுத்துறார். நீ தான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சவன், நீ தான் இப்படிப்பட்ட கொலை பாதகத்துக்கு உட்பட்டவன், உன்னாலதான் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது, நீ உரியாவை கொன்று போட்ட, அவனுடைய மனைவி எடுத்துக்கொண்ட, உனக்கு உண்மையா விசுவாசமா இருந்த ஒருத்தனை நீ கொன்று போட்டதுனால உங்க வீட்டுல இப்படிப்பட்ட சாபம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது எதிர்த்து நிக்கலங்க. ஆண்டவர்கிட்ட போய் திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க, நான் வாழ்ந்து காட்டுவேன். ஆமே. எத்தனை பேர் நம்புறோம்? ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாம போகிறதும் யார் கையில இருக்கு? எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறாருங்க. யாருமே இங்க இருக்கிற எல்லாருமே 100% நான் ஐஎஸ்ஐ முத்திரை கொடுத்தப்பட்ட பரிசுத்தவான் அப்படி என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. நான் 100க்கு 100 நான் நீதிமான் என்ன பண்ண முடியாது. எல்லாரிடத்திலும் ஒரு குறை இருந்தது, எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன சின்ன தவறுகள். ஆனா எல்லாருக்குமே ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். இந்த வாய்ப்புக்குள்ள நீ திரும்பி வா. தாவீது என்ன செஞ்சார்னா, ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அதற்கு பிறகு வாழ்ந்து காட்டினார். ஆமே. தேவனுக்காக பக்தி வைராக்கியமா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் விழுந்து போகிறான். ஆனா அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் திரும்பவும் அவருடைய ஸ்தானத்தில் நிறுத்தி அந்த மனுஷனுக்கு திரும்ப ரட்சணத்தின் சந்தோஷத்தை கொடுத்து, அந்த மனுஷனுக்கு கர்த்தர் திரும்ப பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவை கொடுத்து திரும்ப தேவனுக்காக எழும்பி நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆகினால்தான் நம்ம ஆமோஸ்ல வாசித்தோமே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எழுப்பித்து கட்டினார். எப்ப கட்டினார்னா, தாவீது அந்த ராஜா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, திரும்ப எனக்கு என்ன பண்ணுங்க, சந்தோஷத்தை தாங்க. நீங்க நான் சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை நீங்க நிச்சயமா பயன்படுத்துங்க. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்துல நம்ம ஒருத்தர் வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர் தான். நியாயாதிபதிகள் 13:3 நீங்க 5 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்க சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 13:3. அவளை நோக்கி அவன் தரிசனத்தை சொல்றாரு, நீ கர்ப்பம் தரித்து குமாரனை பெறுவாய். அதனால் அவர் சொல்றாரு, இந்த திராட்சரசம் மதுபான குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு என்ன செய். அந்த பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் என்ன கத்திப்படக்கூடாது. அப்புறம் அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று
நசரேனா இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். சிம்சோன் மேல ஆண்டவர் வச்ச திட்டம் என்ன அப்படின்னா, அவன் நசரேனா இருப்பான். சவரன் கத்தி அவன் தலையில என்ன பண்ணக்கூடாது, அவன் முடிய எண்ணிக்கை என்ன பண்ணக்கூடாதுன்னா வெட்டக்கூடாது, ஷேவிங்கும் பண்ணக்கூடாது, மொட்டையும் அடிக்கக்கூடாது. அதான் நசரேய விருதம். இவன் எப்படி எதுக்காக அழைக்கப்பட்டான்? தாயின் கருவில பெயர் சொல்லி அழைக்கப்பட்டது எதுக்குன்னா, பெலிஸ்தருடைய கைக்கு ஜனங்களை மீட்டு என்ன பண்ணும், ரட்சிக்கணும். இதுக்கு தான் இவருடைய அழைப்பே என்ன, இவருடைய அழைப்பு என்ன, சிம்சோனுடைய அழைப்பு என்ன, எதிரி கூட சண்டை போட்டு ஆண்டவருடைய ஜனங்களை மீட்கணும். எதிரினா யாரு? பெலிஸ்தர். ஆண்டவருடைய ஜனங்களும் யாரு? இஸ்ரவேலர். இதுக்கு தான் இவரை ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசி அவருக்கு சொல்லி எல்லாம் முடிச்சு இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 16வது அதிகாரம் 1ல இருந்து வாசிங்களேன். 16. அவ்வளவுதாங்க, போச்சு. எங்க போயிட்டாரு? நீ எங்கப்பா போனோம்? பெலிஸ்தர் கூட சண்டை போட்டு அவனுங்களை அழித்து நீ எங்க என்ன பண்ணும், ஜனங்களை மீட்டுட்டு வாயினா, நீ எங்க போற? காசாவுக்கு போய் வேசியை கண்டு அவளிடத்துல போனான். எல்லாம் படிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இது நிறுத்திட்டு அப்படியே நீங்க 14வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கன்னா, சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்தியில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டே, அவளை எனக்கு கொல்ல வேண்டும். உன்னை எதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டாரு? பெலிஸ்தர் உதவி செய்வா, பெலிஸ்தர்களை அழித்து என் ஜனங்களை காப்பாத்தியானா, இவர் எங்க போறாரு? பெலிஸ்தருக்குள்ளே போயிட்டு அங்கேயே ஒரு பொண்ணு என்ன பண்றாரு பார்த்து, அந்த பொண்ணு தான் என் கண்ணுக்கு எப்படி இருக்கு, இன்பமா இருக்கு. அந்த கண்ணையை விட்டு என்ன பண்ண மாட்டேது, கண்ணை மூடினாலும் அந்த பொண்ணு தான் வருது, கண்ணை திறந்தாலும். ஆமா, எங்களுக்கெல்லாம் வராத வெளிப்பாடு பசங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வருது. என்ன வெளிப்பாடுனா, கண்ணை மூடினா அந்த பொண்ணு தான் என்ன பண்ணா முன்னாடி வந்து, ஆண்டவர் தான் தரிசனத்தை என்ன பண்றாராம், உன் தரிசனத்துல தீய வைக்க ஆண்டவர் என்ன பண்றாராம், தரிசனத்துல காட்டுறாராம். எது காட்டுறாரு? ஆமா, கண்ணை மூடினா ஆண்டு எனக்கு நல்லா தெரியும், இது தேவ திட்டம் தான், இது ஆண்டவருடைய தரிசனம் தான். ஆண்டவர் எனக்கு அந்த பொண்ணு தான் என்ன பண்றாரு காட்டுவாரா, காட்டுவாரு காட்டுவார். உனக்கு கண்ணு போச்சுன்னா உனக்கும் வேலை என்ன பண்ணுவாரு. இந்த அம்மாவும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டுனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பையனை தான் என்ன பண்றாரு தரிசனத்தை காட்டுறாரு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தெளிவா சொல்றாருன்னா யாரை தான் காட்டுறாரு, எப்படி காட்டுறாரு பாருங்க. உங்களெல்லாம் சிம்சோன் இந்த வாளோடு வாள் சேர்த்து பந்தயத்தை என்ன பண்ணுவான், கொளுத்தி விட்டான் பாருங்க வெள்ளாமையில, அந்த மாதிரி என்ன பண்ணும், ஒரே கொளுத்தா என்ன பண்ணும், கொளுத்திடணும். இப்போ வசனம் சொல்லுகிறது, வேகமா படிக்க நேரம் இல்லை. இங்க என்ன செய்யறாருன்னா, 16வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. அங்க ஒரு ஸ்திரீயை கண்டு வேசின் இடத்துல போய், இதுக்கிடையில் நிறைய காரியம் நடக்குது. இப்போ அந்த வேசி என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீங்க 10வது வசனத்தை வாசிங்களேன் வேகமா. நீங்க 15 வாசிங்களா. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொன்னாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினால் வருகிறது என்று எனக்கு சொல்ல போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தாள். சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்மா என்ன பண்ணிச்சான், व्यसனப்பட்டுருச்சு. ஐயோ முடியல, டெய்லியும் உனக்கு எவ்வளவு சக்தி எப்படி வருது, நீ இவ்வளோ பலன் இருக்குதே எப்படி வருது எப்படி வருது எப்படி வருதுன்னு கேட்டு 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 மனுஷன் சாவுற அளவுக்கு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். ஏன்பா உனக்கு இந்த பிரச்சனை, நீ எதுக்கு வந்த, கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டணும்னு தானே ஆண்டவன் தெரிந்து கொண்டாரு. இப்ப போய் அங்க உட்காந்துட்டியே. என்ன பண்ணாருன்னா, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி தன் தலையின் மேல் படவில்லை அப்படின்னு சொல்லி, அது பட்டுச்சுன்னா நான் மற்ற மனுஷனை போல என்ன பண்ணுவேன்,
மாறிடுவன் சொன்ன மாத்திரத்திலே 19ஆம் வசனம், அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து தன் தலைமறையில் 7 ஜடைகளை சிறப்பித்து சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலம் அவனை விட்டு நீங்கி போயிட்டு. அடுத்து என்ன பண்ணாங்க? 21ல பெலிஸ்தர் அவனை பிடித்து கண்களை பிடித்து காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலை என்ன பண்றாரு? மாவரைக்கிறார். கண்ணு நல்லா இருந்ததுயா, ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழியா, நல்ல வாயை கொடுத்துருக்காரு, ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழு, நல்ல உனக்கு பலனை கொடுத்துக்க, ஆண்டவருக்காக ஓடு, குளிர்லாம் பார்க்காத, காலைல எழுந்து ஜெபத்துக்கு வா. நான் பண்ண மாட்டேன், வரமாட்டேனே. எங்க நம்ம இப்ப ஆண்டவர் அழிக்க சொல்றாரோ அங்கதான் நம்ம போய் என்ன பண்றோம்? உர வச்சுட்டு இருக்கிறோம். பெலிஸ்தர் அழியான்னா அங்கேயே போய் உர வச்சு, அங்கேயே சாப்பிட்டு, அங்கேயே தூங்கி, அங்கேயே நம்முடைய இருதயத்தெல்லாம் வெளிப்படுத்தி எல்லாத்தையும் சொல்லிடுறோம். கடைசியில் ஒரு நாள் என்ன போச்சு? கண்ணு போச்சு, தன்னுக்குள்ள இந்த பலன் போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் மாவரைக்கிறார். ஆனா ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நீ வீட்டில் போய் பொறுமையா அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அந்த சிம்சோனுடைய தலையில தன்னுடைய மயிர்கள்லாம் முளைக்க தொடங்கும் போது அவனுடைய பலன் அவனுக்கு திரும்ப வந்தது. அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே திரும்ப எனக்கு என்ன செய்யுங்கன்னா ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா. அவர் ஜெபம் பண்றாரு பாருங்களேன். அந்த 23 நினைக்கிறேன், 23 வாசிங்க. பெலிஸ்தரின் பிரபுக்கள் 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே திருவியா பெலிஸ்தரை கையிலே பழி வாங்கணும், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தரலும், தேவனே என்னை பலப்படுத்துன்னு சொல்லலாம். ஆனா அதை சொல்லிட்டு 30வது சொல்லி, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அதிலிருந்து எல்லாரும் செத்து போனாங்க. வாய்ப்பு கொடுத்தாருங்க ஆண்டவர். ஆனா இவர் வாழணும்னு பண்ணல, ஆசைப்படல. இவர் வாழணும்னு பண்ணல, இந்த பெலிஸ்தரோட என் ஜீவன் என்ன பண்ணிட்டோம், போகட்டும்னு முடிவு பண்ணிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்துல 1 யோவானின் புஸ்தகம் 2:17 வாசிங்கள. 1 யோவான் 2:17 வாசிங்க. அதுல வேத வசனம் சொல்லுகிறது, அது இச்சையும் ஒளிந்து போகும், என்ன பண்ணுமா எல்லா நாளும் என்றென்றைக்குன்னா சதா காலம் என்ன செய்வேன்னா, உலகத்தின் ஆசை, உலகத்தின் இச்சை என்ன செஞ்சிருச்சு? ஒளிஞ்சு போயிடுச்சு. இவர் எந்த பொண்ணை பார்த்தாரோ, எந்த பொண்ணு மேல ஆசை வச்சாரோ, யார் மடியில போய் படுத்து தூங்கினாரோ, அவங்களாலேயே உலகமே என்ன பண்ணிடுச்சு? அழிஞ்சு போச்சு. அந்த மனுஷன் அழிஞ்சு போயிட்டான். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், நிலைத்திருப்பான். 3வது நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3வது பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 2வது அதிகாரம் 5வது வசனம். 2:5 எடுத்துட்டுமா? எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் புக்கு காணுமா? 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. 3வது நீங்க எழுதி கொள்ளுங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மிடத்தில் இருக்கும் போது தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். எந்த சிந்தை? ஆமா, 3 காரியத்தை சொன்னேன். முதலாவது என்ன சொன்னேன்? நல்லவர்களுடைய வழியிலே நடந்து காத்து கொள்ளும் போது தேவன் உயிர்ப்பிப்பார். 2வது கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டும் போது உயிர்ப்பிப்பார். 3வது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மில் இருக்கும் போது தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். ஆண்டவருடைய சிந்தை என்ன அப்படின்னா, ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், ஒருவரையும் வெறுத்து தள்ள மாட்டார். ஒருவர்கிட்டயும் தன்னுடைய கோபத்தையோ தன்னுடைய உக்கிரகத்தையோ என்ன செய்யலன்னா ஆண்டவர் காட்டலங்க. எல்லாரையும் நேசித்தார். நம்மிடத்துல வந்த எல்லாரும் என்ன பண்ணாரு? நேசிச்சார். ஒரு கூட்டமே வந்து ஒரு பாவியான ஸ்திரீயை கொண்டு வந்து பிடிச்சி நிக்க வச்சு, ஆண்டவரே இவ பாவியான ஸ்திரீ, விபச்சாரம் பண்றதை நாங்க கண்ணால பார்த்தோம், சீக்கிரம் திருப்பி சொல்லுங்க, கல்லெறிந்து கொல்லப்படணும். எல்லாம் கல்லோட என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கல்லெறிந்தா என்ன செய்யணும்? கொல்லணும். ஆனா ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஒரே வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது என்ன செய், அட்ரா கல்ல. யாருமே என்ன பண்ணல. ஏன்? மனசாட்சி. இங்கே நம்ம பேசுறோம், நீ யாரு பாவம் செய்யலையோ ஃபர்ஸ்ட் நீங்க வாயை திறந்து பேசு. நான் பாவமே செய்யல, அதனால நான் பேசுறேன். பேச முடியுமா? முடியாது. ஆண்டவர் ஒன்னும் அந்த அம்மாவுக்கு தீர்ப்பு சொல்லல. எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, உன் மேல குற்றம் சுமத்தினவங்களாம் எங்கப்பா? எல்லாம் போயிட்டாங்க. ஆண்டவர், நானும் உன்னை குற்றவாளியை என்ன பண்ண மாட்டேன்னா தீர்க்க மாட்டேன். இனி என்ன செய்யாத,
இதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. இந்த சிந்தை, இந்த சுபாவம், இந்த அன்பு மத்தேயு 5:44 சொல்லப்படுது. ஒருவரையும் குற்றப்படுத்தாத சிந்தை. சத்துருக்களை சிநேகிங்க. உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரத்தை கொடு. உன் சத்துரு தாகமா இருந்தா அவனுக்கு தண்ணீரை கொடு. அவனோட நீ வழக்காடாதப்பா. ஏன் வழக்காடுற? எனக்குள்ள இருந்த சிந்தை என்ன அப்படின்னா, நான் எப்படி உயிர் பெற்று வந்தேன் அப்படின்னா, நான் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறது இல்லை, நான் எல்லா ஜனங்களையும் நேசித்தேன். என்னை காட்டி கொடுத்த யூதாசையும் ஆண்டவர் நேசித்தார். அதுதாங்க ஆண்டவருடைய சிந்தை. ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். என்ன தெரியும்? யூதாஸ் தான் இப்ப வந்து முத்தம் கொடுக்க போறாருன்னு கடைசி பந்தி இருக்கும் போது சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை, அவன் இந்த பந்தியில இருக்கிறான். இப்ப நான் அவனுக்கு அந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தை கொடுக்கும் போது அவனுக்குள்ள பிசாசு உள்ள போவான். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். பேதுரு 3 தடவை மறுதளிப்பாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். சீஷர் எல்லாரும் நம்மை விட்டு ஓடி போவாங்கன்னு எல்லாம் தெரிந்தும் அவருக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை இருந்ததுன்னா, யூதாஸ் வந்த உடனே அவன் முத்தம் கொடுத்தானா இல்லையோ, ஆண்டவர் கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்தார். ஆமே. ஆண்டவர் அன்பா வரவேற்கிறார். அவன் மேல கோபத்தை காட்டல. என்னப்பா முத்தம் கொடுக்க வந்துட்டியா, டேய் என்னை காட்டி கொடுக்க வந்துட்டியா பாவி, அப்படி இப்படின்னு என்ன செய்யலாம்? யூதாசே, முத்தத்தினாலயா என்னை காட்டி கொடுக்க போற? பரவாயில்லப்பா, என்ன பண்ண, காட்டி கொடு. ஆண்டவர் அடிச்சு துன்புறுத்தும் போது பேதுரு அவரை போலவே பேசி, அவரை போலவே பழகி, அவரை போலவே ட்ரெஸ்ஸை போட்டதுனால பேதுரு என்ன பண்றாருன்னா, அங்கேயே போய் அதே பேச்சு. ஆண்டவர் யாரு, பேதுரு யாரு, யூதாஸ் யாரு ஒண்ணுமே தெரியல. அதனாலதான் காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு தேடுறாங்க. ஏன்னா 12 பேரும் எப்படி இருந்தாங்க? யார் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ண முடியல. இப்போ யார் வர்றதுன்னா பேதுரு. அங்க ஒரு பெண்ணு பார்த்து சொல்ற, நீ அவர்களில் இயேசு கூட்டத்தில் இருந்தவன் தானே நீ? இல்லம்மா. திரும்ப அங்க தூரமா போய் பனிக்காலம் பொழுது குளிர் காயறார். அங்க ஒருத்தவங்க சொல்றாங்க, இவனும் பேச்சு ஒத்துருக்கு, இவன் யாரு, அந்த கூட்டத்தில் இருந்தவன். இல்ல நான் இல்ல. 3வது வாட்டி கேட்ட உடனே சபிக்கிறார். அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அவர் யாருன்னு தெரியாது, சத்தியமும் பண்றார். நிச்சயமா சத்தியமா எனக்கு அவருக்கும். ஆனா ஆண்டவர் பேதுருவை விடவே இல்லைங்க. திரும்ப பேதுருவை கொண்டு 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுருடைய நிழல் பட்டு அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாகுறாங்க. பேதுரு எப்பயாவது வந்து நம்ம தலையில கை வைப்பாரா, பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை பெறுவோமான்னு காத்திருக்கிறாங்க. எப்படிங்க நடந்தது எல்லாம்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அநேகரை உயிர்ப்பித்தது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எண்ணிலும் பெரிய காரியத்தை செய்வான். உலகத்தின் மனுஷனெல்லாம் என்ன சொல்லுவாங்க? என்னை விட நல்லா பாட்டா சவுண்ட் என்ன பண்ணு குறை. போன மாசம் ஒரு வர்ஷிப் பண்ண ஒரு இடத்துக்கு, ஒரு சபைக்கு போயிருந்தேன். பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறேன், சவுண்டு குறைஞ்சி 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 சுத்தமாக மைக்கில் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு மேலே என்னால் கத்தவும் மைல்டாக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மைக்கை வச்சுட்டு வந்துட்டேன். ஏங்க உங்களுக்கு அந்த சிந்தை இல்லை? ஒருத்தர் நல்லா ஆராதனை பண்ணுறாங்க, பாடுறாங்க, ஏன் மைக்கில் நல்லா சவுண்டு இருந்தால் தான் இருக்கட்டுமே, அவங்க பேர் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? இல்லையே. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை எங்கெங்க இருக்குது? இன்னைக்கு பிள்ளைங்ககிட்ட மைக்கு கொடுக்குறோம், பாடுங்கப்பான்றோம். ஒரு நாள் நான் போய் சவுண்டு குறைக்கல, உங்ககிட்ட மைக் கொடுக்குறேன், ஜெப குறிப்பு நடத்துங்க. என்ன போல நீங்களும் ஆராதனை நல்லா யாரும் சோர்ந்து போகாத அளவுக்கு என்ன பண்ணுங்க, ஆராதனை நடத்துங்க. உங்ககிட்டயும் மைக் வரும், உங்களையும் நான் கொடுக்குறேன், மைக் கொடுக்குறேன். நான் போய் என்றைக்குமே நீங்கள் பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க, நான் போய் என்ன பண்ண மாட்டேன். நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு கீபோர்டில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி அங்கே போய் ஸ்டாப் பண்ண மாட்டேங்க. கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தை என்னை விட என் பிள்ளைங்க நல்லா வளரட்டும். உண்மையா நீ உண்மையா விசுவாசிங்க, உங்களை விட என் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கட்டுங்க. என்னை விட இன்னைக்கு அவங்க நல்லா ஜெப குறிப்பு நடத்துறாங்களா, நல்லா நடத்துனாங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துங்க, நல்லா நடத்துனீங்கம்மா, நல்லா பாடினீங்க, நல்லா பைபிள் படிச்சிங்க, நல்லா இருந்தது இன்னைக்கு நீங்கள் பண்ணது. நீ என்ன பெருசா பாடிட்ட, நீ என்ன பெருசா நடத்திட்ட, அப்படி இல்லைங்க. கிறிஸ்து இயேசுல இந்த சிந்தை உயிர்ப்பிக்கும். ஆமே. கண்களை மூடலாமா? இது என்பதில் வந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து இந்த 21 நாள் நான் வெறுமையா இல்லை, ஆண்டவருடைய சிந்தையை நான் அணிந்து கொள்ளணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன உருக்கமாய் தாழ்மையா ஆண்டவர் சமூகத்தை நோக்கி